எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காய்கறிய பயன்படுத்தி இடியாப்பம் குழந்தைங்களுக்கு எப்படி ஹெல்த்தியான முறையில பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் எடுத்திருக்கிறது வந்து பீட்ரூட்டும், மஞ்ச பூசணிக்காய். இது வந்து பரங்கிக்காய்ன்னு கூட சொல்லுவாங்க. பீட்ரூட் வந்து காய்கறிகள்ல இருக்க தோல் எல்லாத்தையும் நீக்கிரலாம். நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும். சாப்பிடாத குழந்தைங்க கூட சூப்பரா சாப்பிட்ருவாங்க. இத தோலெல்லாம் நீக்கிட்டு, இத நல்லா சீச்சு, இத நல்லா வேக வச்சு, ஆற வச்சு மிக்ஸியில அரைச்சு எடுத்துட்டு, இப்போ வந்து சைடில வந்து ஒரு பாத்திரத்தில வந்து தண்ணி கொதிக்குது. அந்த கொதிக்கிற தண்ணியில வந்து இடியாப்பம் மாவு வந்து 1 டம்ளர் அளவுக்கு சேர்த்து ஆல்ரெடி நம்ம வேக வச்சு அரைச்சு வச்சிருந்த அந்த பீட்ரூட், பரங்கிக்காய் அந்த இதையும் பியூரியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி, இடியாப்ப உலக்குல வந்து வச்சு, தண்ணி வந்து உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா பெசஞ்சு, கீழ வந்து இட்லி பாத்திரத்தில தண்ணி வச்சு, மேலே வந்து இந்த மாதிரி இடியாப்ப உலக்குல வந்து புழிஞ்சு ஒரு 10 நிமிஷம் விட்டோம் அப்படின்னா, சூப்பரா பூ போல வெந்து வந்துரும். நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும். எப்போதுமே இடியாப்பம் வந்து ஒயிட் கலர்ல இருக்கும். குழந்தைங்க சில பேர் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கலர் கலர் இடியாப்பம்னு சொல்லி குடுத்து பாருங்க. கட்டாயம் சாப்பிடுவாங்க. நல்லா இத வந்து ஒரு பட்டாணி குருமா, அப்படி இல்ல அப்படின்னா தேங்காய் பால், அப்படியும் 2ம் இல்ல அப்படின்னா, தேங்காய் பூ போட்டு, நாட்டு சர்க்கரை போட்டு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். ஹெல்த்தியான முறையில குழந்தைங்களுக்கு குடுத்த மாதிரி இருக்கும். கிண்டர் கார்டன் போகிற குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுங்க. அவங்க வந்து ரொம்பவே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா ஒரு 10 நிமிஷத்துல இந்த மாதிரி பூ போல வெந்து வந்திருக்கு. நான் இன்றைக்கி வந்து தேங்காய் பூ கூட நாட்டு சர்க்கரை வச்சு தாங்க சாப்பிட்டேன். அவ்வளோ ஒரு எம்மியா இருந்ததுங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருந்தது. நல்லா அந்த பரங்கிக்காயோட வாசம், பீட்ரூட்டோட வாசத்தோட அவ்வளோ எம்மியா இருந்தது. நீங்களும் இந்த சத்துக்கள் நிறைந்த இடியாப்பத்த வந்து வீட்ல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. உங்க குழந்தைங்களுக்கும் கொடுங்க. இதே போல் நெறைய ஹெல்த்தியான ரெசிபி வந்து ரெசிபி சேனல்ல போட்டிருக்கேங்க. பார்க்காதவங்க வந்து கட்டாயம் பார்த்து, அதையும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில இருக்க பெல் ஐக்கானே ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். பட்டாணி குருமாவோட வச்சு சாப்பிட்டு சொல்லுங்கள். நான் இன்றைக்கி வந்து தேங்காய் பூ கூடயும் வச்சு சாப்பிட்டேன். அதே போல் வந்து தேங்காய் பால் அ அரைச்சு தேங்காய் பால் எடுத்து அந்த இது கூடயும் சாப்பிட்டேன். 2 காம்பினேஷனுமே ரொம்ப டெம்ப்டிங்கா, எம்மியா இருந்துச்சுங்க. அவ்வளோ ஒரு இடியாப்பம் வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருந்துச்சு. இதே அளவுகளோட நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.